Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களில் கடந்த 5 நாட்களாக விடைத்தாள் திருத்திக்கிட்டு வராங்க. ஸோ எப்படியெல்லாம் டீச்சர்ஸ் மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வேல்யூ பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹாப்பியான அப்டேட்டும் இருக்குது, கொஞ்சம் ஒரிசான அப்டேட்டும் இருக்குது. தமிழை பொறுத்தளவுக்கு வழக்கமாக ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 6% 7% மாணவ மாணவிகள் தமிழ் பாடங்களில் ஃபெயிலியர்ஸ் ஆதான் சொல்கிறாங்க. ஒரு செஷனில் 15 ஸ்கிரிப்ட் எடுத்தால் 2 ஸ்கிரிப்ட் ஃபெயிலியர்ஸ் வருது. நிறையா பிள்ளைகள் இருக்குது. இவங்க நிறைய நாட்கள் பள்ளிக்கு வராமல் இருந்ததுனால இந்த மாணவ மாணவிகள்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. அதே இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா 1% மாணவ மாணவிகள் தான் ஃபெயிலியர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கிலீஷில் பாஸ் ஆகிறாங்க. சென்டம் மார்க்ஸை பொறுத்தளவுக்கு தமிழில் மேக்ஸிமம் கிடையாது. ஏன்னா 60க்கும் மேற்பட்ட சென்டரில் திருத்துறாங்க. நம்ம ஒரு சில சென்டர்ஸில் அப்டேட் கேட்கும்போது, சார் செண்டமே இல்லை சார், செண்டம் எடுக்கக்கூடிய பேப்பராக இருந்தால் கூட சிஎஸ்ஓக்கள் செக் பண்ணிவிட்டு அது 99 கன்வெர்ட் பண்ணுறாங்களாம். தமிழக அரசோட 10th 12th பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் செண்டம் எடுத்தால் 10,000 ரூபீஸ் கேஷ் ப்ரைஸ் அவார்ட் பண்ணுறாங்க. ஒரு சில மாணவ மாணவிகள் 10th தமிழில் செண்டம் எடுக்கலாம், 12th மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் 10th தமிழ் இங்கிலீஷில் செண்டம் எடுப்பிசா ஆன்சைக்கெலாம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக எழுதியிருக்கேன், எந்த பிழையும் இல்லாமல் என்னுடைய விடைகள் மிக தெளிவாக இருக்குண்டா உங்களுக்கான செண்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷில் செண்டம் எடுக்கிறாங்க, தமிழில் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு 70லிருந்து 90க்குள்ளே நிறையா மாணவ மாணவிகள் அதிகமான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தமிழை பொறுத்தளவுக்கு 90க்கு கீழே நிறையா மாணவ மாணவிகள் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபெயில். அப்போ தமிழ் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது தமிழில் ஃபெயிலியர்ஸ் நிறையா இருக்குது. இங்கிலீஷை விட சென்டம் மார்க்ஸும் கிடையாது. இப்போ இங்கிலீஷை நம்ம இங்கிலீஷ் ஆங்கில பாடத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ் பாடங்களை விட அதிகமாக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. செண்டம் எடுத்திருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டுகளாக ஒரு 500 பேர்கிட்ட செண்டம் போட்டாங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு ஹாப்பியான அப்டேட் தான். சில மாணவர்களுக்கு மட்டும், குறிப்பாக இந்த செண்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஒரிசான அப்டேட்டாக இருக்கும். அதேமாதிரி தமிழில் நிறையா மாணவர்கள் பிழையாக எழுதியிருப்பீங்க, நிறைய கதை எழுதிவிட்டு இருந்தாலும் மதிப்பெண் கிடைக்காது. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் மினிமம் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 35 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸு, ஒரு 29 மதிப்பெண்களுக்கு சூப்பராக கரெக்டாக எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் 6 மதிப்பெண்கள் தேவை இருக்குண்டா அப்படியே 29 எடுத்து 35 மாற்ற மாட்டாங்க. நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர் எழுதியிருக்கணும். உங்களுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பாக இது சம்மந்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரிந்த ஆன்சர்ஸ் எழுதியிருக்கணும். சில கேள்விகளுக்கு தெரியாத விடைகள், முழுமையாக தெரியாத விடைகளை அது சார்ந்து ரிலேட்டடாக எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 99 எடுத்தால் ஒரு மார்க்ஸ் ஏதாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செண்டம் போடுவாங்களான்னா கண்டிப்பாக செண்டம் போட மாட்டாங்க. ஏற்கனவே செண்டம் எடுக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இந்த ஆண்டு விதிச்சிருக்கு. 10th and 12th எல்லா பாடங்கள்லையுமே கணிசமாக இந்த ஆண்டு செண்டம் குறையும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட்டை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.